ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நாங்கள் இப்போது ஒரு சின்ன கம்பேரிசன் வீடியோ பார்க்க போகிறோம். எஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆக்டிவா 110 விசஸ் டியோ 110 2026 மாடல். ஸோ இந்த மார்ச்சில் இது ரெண்டுத்தில் எதை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன கம்பேரிசன் ரிவ்யூவாக இருக்கும். ஸோ இது டாபிக் ஆல்ரெடி ஒரு 3 to 4 இயர்ஸ் பேக் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 2026 இந்த OBD 2B வேரியண்ட் எப்படி இருக்குது அண்ட் அதை பற்றின ஒரு சின்ன கம்பேரிசன் ரிவ்யூ தான் இது. ஆல்ரெடி டியோ 110க்கு தனி வீடியோ, அதோட டெஸ்ட் ட்ரைவ் சாம்பிள்ஸ் அண்ட் உங்களுக்கு ஆக்டிவா 110ஓட உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் சாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் சின்ன ரிவ்யூ வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம். மேலே ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தானே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வேரியண்ட் வைஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். டியோ 110 ஒரு ஸ்டைலிஷான 110cc ஸ்கூட்டர். இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் தி ஸ்டைலிஷ் ஸ்கூட்டர். ஸோ உங்களுக்கு டே டு டே கம்யூட்டிங்க்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். லைட் வெயிட்டாகவும் ஸ்டைலிஷ் கிராஃபிக்ஸ், அது கூடவே நல்ல மைலேஜும் உங்களுக்கு ரிட்டைன் பண்ணி தரும். அண்ட் உங்களுக்கு ஆக்டிவாக பொறுத்தவரையுமே ஃபேமிலி யூஸ்க்கு பார்க்குறீங்கன்னா பெஸ்ட்டு 110cc ஸ்கூட்டர் இப்போ வர டாப் செல்லிங்கில் இருக்குது. பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி, அதுக்கப்புறம் மைலேஜ் ஏர்னிங் ஸ்கூட்டர். ஸோ அது கூடவே பில்டு குவாலிட்டியுமே சூப்பரான ஒரு கண்டிஷன்ஸில் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இப்போ கம்பேரிசனில் பார்ப்போம். இதோட வேரியண்ட்ஸுமே நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ இந்த டியோ 110 விசஸ் ஆக்டிவா 110 பொறுத்தவரை இன்ஜின் அப்படிங்கிறது சேம் 110cc FI ஃபேன் கோல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்துட்டு தாராளமாக உங்களுக்கு 50 ஏர்ன் பண்ணும். 48லேருந்து 50 மைலேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஹைவேஸில் மேபி 52 அந்த மாதிரி தரலாம். ஒரு ரீஃபைண்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்ஜின். அவங்க இன்ஜினில் யூஸ் பண்ணியிருக்க பிஸ்டன் கூலிங் ஜெட் அதுதான் அந்த ஸ்மூத்னஸ்க்கு காரணம். ரொம்பவே சூப்பரான ஒரு டெக்னாலஜி. ஸோ இந்த ஸ்கூட்டர் எடுக்கிறே நல்ல மைலேஜ் அண்ட் ரிஃபைன்மெண்ட் வேணும்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு ரெண்டுத்தில் எதுவுமே வேணாலும் சூஸ் பண்ணலாம் கைஸ். இந்த ஸ்கூட்டருக்கும் இன்ஜின் கேசிங் கலரும் அதுக்கப்புறம் சைலன்சர் கார்டு கொஞ்சம் வந்துட்டு சைலன்சர் அசம்பிளியும் கொஞ்சம் வித்தியாசப்படும். மற்றபடி ரெண்டுமே பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டாப் ஸ்பீட் அதுக்கப்புறம் மைலேஜ் டிட்டோ சேமாக தான் கைஸ் இருக்கும். டெஸ்ட்டை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இதுவரை ஆக்டிவா 110ஓட உங்களுக்கு எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேட்டிருப்பீங்க, இன்ஜின் சவுண்டும். இப்போ டியோ 110மே கேட்டுடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆக்டிவாவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வர உங்களுக்கு வந்துட்டு ரைடிங் கம்ஃபர்ட் கொஞ்சம் லிட்டில் பிட் பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இன்ஃபேக்ட் இது ஓல்டு ஃபுட்டேஜ் தான். உங்களுக்கு எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே சரி, உங்களுக்கு டாப் ஸ்பீடை பொறுத்தவரை டிட்டோ ரெண்டு ஸ்கூட்டருக்குமே சேம் தான். ஸோ நல்ல ஸ்மூத்னஸ், டாப் ஸ்பீடு என்ன தான் ஒரு 75 வரைக்குமே அந்த ஸ்மூத்னஸ் உங்களுக்கு இருக்கும். இன்ஃபேக்ட் 30 to 35 அந்த கிலோமீட்டர் ஸ்பீட் ரேஞ்சில் மேபி லைட்டாக கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ், அந்த கிளச்சு, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது. டியோ 110லுமே அதே தான், டிட்டோ சேம் தான். டாப் ஸ்பீட் 85 வர போகும். பட் எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவா 110 கம்பேர் பண்ணுறப்போ டியோ 110 லிட்டில் பிட் கம்ஃபர்ட் லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ அது சஸ்பென்ஷன் ஆகட்டும் சரி, ஹேண்டிலிங் பொசிஷன் ஆகட்டும் சரி. இப்போது ஆக்டிவா 110ல் உங்களால் தொடர்ந்து 50 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு சிங்கிள் ஸ்டேஜில் போக முடியும்னா டியோ 110லையும் போகலாம். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ பட் வந்துட்டு டிராஃபிக்லலாம் நல்லா பூந்து அஜைலாக போகணும் அப்படின்னா வந்துட்டு டியோ 110 செம பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்குற மாதிரி ஹேண்ட்லிங் அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்போர்ட்டி இன் நேச்சராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்துட்டு டிராஃபிக்கில் நல்லா அஜைலாக பூந்து போகணும், கட்டெல்லாம் அடித்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு டியோ 110 சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்துட்டு கொஞ்சம் லாங் கன்சிடபிளி ஒரு 45 to 50 கிலோமீட்டர் சிங்கிள் ஸ்டேஜில் போவேன், டெய்லி கம்யூட்டிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வந்துட்டு ஆக்டிவா 110 சூஸ் பண்ணலாம். சஸ்பென்ஷன் ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் ஸ்டிஃபர் இன் தி வே தான் இருக்குது. பிகாஸ் வந்துட்டு டாப் ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிக்காக. நீங்கள் டியோ 110ல் பார்த்தா வந்துட்டு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அந்தளவுக்கு ஆக்ஷன் இருக்காது, ரியரில் ரொம்பவே கல் மாதிரி தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி மற்ற 110cc செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ ஆக்டிவா அண்ட் டியோ 110ல் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபர் இன் தி வே. ஆக்டிவா 110ல் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்குது டியோ 110 கம்பேர் பண்ணுற விதத்தில். மற்றபடி ரெண்டு ஸ்கூட்டர்லேயுமே சஸ்பென்ஷன் ஸ்டிஃப் தான். பட் நீங்கள் வந்து டாப் ஸ்பீட் 75-80 கிலோமீட்டர் அடிக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டெபிலிட்டி எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பில்டு குவாலிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு சொல்லவே வேணாம். ஆக்டிவா 110ல் அந்த ஹெட்லேம்ப்பு, அதுக்கப்புறம் வந்து சென்டர் ஷீல்டு அது மட்டும் தான் பிளாஸ்டிக். மற்றபடி சைடு ஷீல்டு 2 ஷீல்டு, அப்புறம் மட்கார்டு, அப்புறம் வந்து
வந்துட்டு ஃப்ளோர் போர்டு, ரியர் பாடி பேனல்ஸுமே உங்களுக்கு மெட்டல் பாடியில் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் ஆக்டிவா சூஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து அதுதான். ரியர் கிராப் ரெயிலுமே சிங்கிள் பீஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த டெயில் பீஸு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஃபியூயல் லிட் மட்டும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வரும். இதே டியோ 110 பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் அண்ட் ஃபேப்ரிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு அங்கங்கே அந்த டியோ BS4 கம்பேர் பண்ணுறப்போ BS6 வந்துட்டு அந்த இன்னர் பேனல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு பிளாஸ்டிக் குவாலிட்டி அவ்வளோவா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ கை வச்சு காமிக்கிறேன் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி டியோ BS4 இன்னும் சூப்பராக இருக்கும். மற்றபடி ரியரில் அந்த 2 கிராப் ரெயில் மட்டும் மெட்டல் பீஸில் வருது. இன்ஃபேக்ட் வந்துட்டு மற்ற எல்லாமே உங்களுக்கு பிளாஸ்டிக் தான். சீட்டிங் பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓட்டி பார்த்தது, அதுக்கப்புறம் டே டு டே லைஃப்பில் ஆக்டிவா 110 கொஞ்சம் தான் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது டியோ 110 கம்பேர் பண்ணுறப்போ. மற்றபடி சீட் லென்த்து வித்து எல்லாமே மோரார்லெஸ் சேம் தான். மேபி +or-5% இருக்கலாம் உங்களுக்கு டியோ கம்பேர் பண்ணுறப்போ. ஆக்டிவாவில் சீட்டிங் பொசிஷனுமே 5.5 5 அடி இல்லைனா 5.5 இருக்கிறீங்கன்னா தாராளமாக வந்துட்டு இந்த ஆக்டிவா 110 ஆகட்டும் சரி, டியோ 110 ஆகட்டும், ரெண்டுமே உங்களுக்கு சூட் ஆகும். இதே 6 அடி ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தாராளமாக தயவுசெய்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டியோ 110 சுத்தமாக உங்களுக்கு 6 அடி பர்சன்ஸுக்கு சூட் ஆகாது. ஆக்டிவா 110 கூட லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு உமன் ரைடர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா 2 ஸ்கூட்டருமே தாராளமாக செட் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு லைட் வெயிட்டாகவும் இருக்கும். 103லேருந்து 105 கிலோகிராம் தான் 2 ஸ்கூட்டருமே. ஃப்ரண்ட்டில் ஃப்ளோர் போர்டுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. எனிவே ஹேண்ட்லிங் பொசிஷனுமே நல்லாவே இருக்குது. போத் உமன் ரைடர் இல்லைனா வந்துட்டு மென் ரைடர் 2 பேர்த்துக்குமே. மிடில் ஏஜ் பீப்புளும் சூஸ் பண்ணலாம், யங்ஸ்டரும் சூஸ் பண்ணலாம். 2 ஸ்கூட்டருமே உமன் ரைடர்ஸுமே சூஸ் பண்ணலாம். மற்றபடி சீட்டிங் பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி தான் டியோ 110 அந்த சென்ட்ரல் பொசிஷனில் சீட்டில் வந்து உட்கார்றப்ப தான் உங்களுக்கு அந்த வந்துட்டு பேக் பெயின் இது இல்லாமல் உங்களுக்கு லாங் ரைட் போகிறப்ப இருக்காது. மற்றபடி ஆக்டிவா 110 தாராளமாக உட்காந்து போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃப்ளோர் ஸ்பேஸுமே உங்களுக்கு ஒரு சிலிண்டர் எடுத்துகிட்டு போக ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2 ஸ்கூட்டர்லேயுமே. பட் எனிவே ஆக்டிவா 110 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு 4-வே லாக் ஸ்விட்ச் வந்து 2 ஸ்கூட்டருமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 ஸ்கூட்டர்லேயுமே 18 லிட்டர் கெப்பாசிட்டி தான். உங்களோட ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டு தான் வைக்க முடியும். இல்லை சின்ன சின்ன திங்ஸ் எதனா கேரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் உங்களுக்கு வந்துட்டு வருது. மேலே அழுத்துறப்போ உங்களுக்கு ரியர் ஃபியூயல் லிட் வந்துட்டு மேலே ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வர நிறையா ஸ்கூட்டர்ஸ் டிவிஎஸ்லலாம் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஃபியூயல் ஃபில் பண்ணுற மாதிரி வருது. பட் இன்னுமே இவங்க ரியரில் தான் கொடுத்துருக்காங்க. இனிமேல் அது நல்லா தான் இருக்குது. அண்ட் டியோ 110 அந்த ரியரில் ஃபியூயல் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்காக அந்த ரியர் கிராப் ரெயிலில் 2ஆக கொடுத்துருக்காங்க. இதே வந்துட்டு ஆக்டிவா 110லேயுமே வந்துட்டு இருக்குது சொல்கிறேன். 18 லிட்டர் கெப்பாசிட்டி தான். டூல்ஸ் கிட்லாம் மேலே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபியூயல் லிட்டை பொறுத்தவரை ரியரில் வரும் 5.3 லிட்டர் கெப்பாசிட்டி 2 ஸ்கூட்டருமே. நான் 50 லிட்டர் வந்து 48லேருந்து 50 லிட்டர் மைலேஜ் தரும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டவுன் சைடு வரனால உங்களுக்கு சிங்கிள் கிராப் ரெயிலுமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் அண்டர் சீட் பொறுத்தவரை. கொஞ்சம் அண்டர் சீட் வந்துட்டு ரெண்டுமே டீட்டோஸ் சேம் தான். எனவே ஆக்டிவா 110 கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் சீட்டோட பொசிஷன் அப்படி. ஸோ சீட் ஹைட் ரெண்டுக்குமே சேம் தான். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு க்ளவ் பாக்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஆக்டிவா 110 2 லிட்டர் வாட்டர் கேன் வைக்கலாம் வைங்களேன். டியோ 110 1 லிட்டர் வாட்டர் கேன் தான் வைக்க முடியும். அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் ஆகட்டும், சீட்டிங் கம்ஃபர்ட் ஆகட்டும் ஆக்டிவாவில் கொஞ்சம் தான் பெட்டராக இருக்குது டியோ 110 கம்பேர் பண்ணுறப்போ. மற்றபடி டிட்டோ எல்லாமே சேம் தான். பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங்கை பொறுத்தவரை ஹேண்ட்லிங் கொஞ்சம் டியோ 110 பெட்டராக இருக்குது. நீங்கள் டெஸ்ட்டை கூட பண்ணி பார்த்துங்க. பட் லைட்டிங்னு பொறுத்தவரை என்ன தான் வந்துட்டு வி ஷேப்டு எல்இடி டிஆர்எல் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் எல்இடி அப்புறம் ஹாலஜன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஆக்டிவா 110 தான் பெட்டராக தெரியுது லைட்டிங் செட்டப்பை பொறுத்தவரை. நான் அது ஏன்னு உங்களுக்கு சாம்பிள்ஸுமே போட்டு விட்றேன். ஆக்டிவாவில் உங்களுக்கு வந்து ஹெட்லைட் பொசிஷன் மேலே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் பார்க்குறது ஸ்டாண்டர்ட் மாடல். பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்துடும். பட் ஹியர் இங்கே டியோ 110 என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொஞ்சம் கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டியோ 110 அந்த எல்இடி வி ஷேப்டு டிஆர்எல்ஸ் இருக்குது. பட் கீழே வந்துட்டு ஹெட்லாம்ப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எனிவே இந்த ஹாலஜனோட பவர் அவுட்புட் அதுக்கப்புறம் இண்டிகேட்டருமே ஹாலஜன்லாம் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் ஹைவேஸில் போகிறப்ப 2 ஸ்கூட்டருமே ஆக்டிவா 110 டியோ 110 ரெண்டுமே அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. ஸோ நீங்களே பார்த்தா தெரியும் பவர் அவுட்புட்டை பொறுத்தவரை. ஸோ டியோ 110 கீழே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஹேண்டில் பார் என்ன தான் வளைச்சாலும் ஸோ சிங்கிள் ஃபிக்ஸட் பொசிஷனில் தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த 2026 மாடலை பொறுத்தவரை. ஸோ அதுவுமே சின்ன சின்ன பேசிக் ரீட் அவுட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்துட்டு தனியாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ மற்றபடி இந்த டீலக்ஸ் வெர்ஷன்லேயுமே பவர் அவுட்புட் டீசெண்டாக தான் இருக்குது.
டியோ 110 ஸ்டாண்டர்டில் பவர் அவுட்புட் நல்லாயிருக்கு. டீலக்ஸில் வந்துட்டு மாடரேட்டாக தான் இருக்குது. நீங்களே பார்த்தா தெரியும். ஹைவேஸ்லலாம் இதை எடுத்துகிட்டு போகிறப்ப சுத்தமாக வேலைக்கு ஆகாது. ரூரல் ஏரியா இல்லைனா லைட் கம்மியாக இருக்கிற ரேஞ்சில் எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆக்டிவா 110 பொறுத்தவரை ஹெட்லாம்ப் வந்து ஹேண்டில் பார் அந்த பொசிஷன்லேயே கொடுத்துருக்கனால நீங்கள் ஹாலஜன் அந்த ஸ்டாண்டர்ட் மாடல் ப்ரிஃபர் பண்ணாலும் சரி, இல்லைன்னா எக்ஸ்ட்ரீமில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு டீலக்ஸ் ப்ரிஃபர் பண்ணாலும் சரி நல்லாவே இருக்கும். நீங்கள் டேர்ன் பண்ணுறப்போ இல்லை டர்ன் பண்ணுறப்போ உங்கள் ஹேண்டில் பார்லேயே கொடுத்துருக்கனால உங்களோட ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாலோ த்ரூ ஆகும். அது நல்ல விஷயந்தான். ஏன்னா ஹேண்டில் பார் வந்துலேயே கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்லாம்ப் அசம்பிளியை. பவர் அவுட்புட்மே நல்லா இருக்குது ஸ்டாண்டர்ட் ஆகட்டும். இதில் டீலக்ஸ் வெர்ஷன் வந்துட்டிங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேசிக் ரீட் அவுட்ஸ் எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்டிவா 110 அச்சு ஸ்மார்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளூடூத் நேவிகேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வரும். பட் இதுலேயுமே எல்இடி பவர் அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது டியோ 110 டீலக்ஸை பொறுத்தவரை. ஸோ உங்களுக்கு பட் ஹைவேஸில் இதுவுமே அந்தளவுக்கு வேலைக்கு ஆகாது. பட் எனிவே இருந்தாலும் கொஞ்சம் டியோ 110 கம்பேர் பண்ணுறப்போ வே பெட்டர். இதுலேயுமே டீலக்ஸ் வெர்ஷன் அந்த அச்சு ஸ்மார்ட் வெர்ஷன்லையுமே இந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்டிவாவில் லைட்டிங் செட்டப் சூப்பராக இருக்குது டியோ கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் வந்துட்டு ஆக்டிவாலே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற டீலக்ஸ் வெர்ஷனுமே இருக்குது. அந்த எல்இடி செட்டப் பவர் அவுட்புட்மே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டீலக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அந்த எல்இடி செட்டப் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது கூடவே கீழே வந்துட்டு உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. டைமண்ட் கட் அலாய்ஸ்லாம் இல்லை, நார்மல் கேஸ்ட் அலாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் ஆகட்டும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஹாலஜன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸோட உங்களுக்கு வந்துடும். 3வது வேரியண்ட் ஒன்று இருக்குது, அது அச்சு ஸ்மார்ட்டு. அதில் இந்த ஸ்மார்ட் கீ ஃபீச்சர்ஸ் வரும். அப்புறம் டைப் சி டு டைப் சி சார்ஜிங் போர்ட்மே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க டீலக்ஸ் வெர்ஷன்லையும் அச்சு ஸ்மார்ட் வெர்ஷன்லையும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க தெரியும். பட் வந்துட்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து அச்சு ஸ்மார்ட்டில் மட்டும்தான் வருது. டியோ 110 கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு 2 வேரியண்ட் வருது, டீலக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற டீலக்ஸில் உங்களுக்கு வந்துட்டு அலாய் வீல்ஸ் செட்டப் வந்துடும். டிஎஃப்டி டிஸ்பிளே 4 இன்ச்சில் வந்துடும். அதை வந்துட்டு டாகுல் பண்ணுறதுக்கு வந்து டாகுல் பட்டன்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதே ஸ்டாண்டர்டில் வந்துட்டு நார்மல் பட்டன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மற்றபடி டைப் சி டு டைப் சி சார்ஜிங் போர்ட் இந்த டியோ 110 டீலக்ஸ்மே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அலாய் வீல்ஸ் ஃப்ரண்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க, 12 இன்ச் அலாய் வீல்ஸு. ரியர்லேயுமே உங்களுக்கு அலாய் வீல்ஸ் தான் வரும். அதுவுமே ஃபுட்டேஜ் போட்டு வரேன். ஸோ இதில் வந்துட்டு எல்இடி பவர் அவுட்புட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது டியோ 110 ஆக்டிவா கம்பேர் பண்ணுறப்போ. ஆக்டிவா அதுக்கப்புறம் டியோ 110 இந்த டீலக்ஸ் வெர்ஷனில் ரியர்லேயுமே உங்களுக்கு 10 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்துடும். ஸ்டாண்டர்டில் வந்துட்டு நார்மல் ஸ்டீல் வீல்ஸ் தான் வருது கைஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சைட் பை சைடு பார்த்தாலே தெரியும். அனலாக் அந்த சுவிட்ச் கியர்ஸும் மாறும். எனிவே வந்துட்டு இந்த ஆக்டிவா 110 ஸ்டாண்டர்டோ இல்லை டியோ 110 ஸ்டாண்டர்டோ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வேணும்னா தாராளமாக வந்துட்டு அடிஷ்னல் ஆக்சசரிஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த இருக்க அந்த டைப் சி டு சார்ஜிங் போர்ட் வந்துட்டு டைப் சி டு டைப் சி சார்ஜிங் போட்டு இந்த ஸ்டாண்டர்ட் டியோ 110 ஸ்டாண்டர்ட்லேயே ஆகட்டும் இல்லை ஆக்டிவா 110 ஸ்டாண்டர்ட்லேயே ஆகட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடிஷ்னல் ஆக்சசரிஸாக. மற்றபடி 2 ஸ்கூட்டர்லையுமே இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு டிட்டோ சேம் தான். உங்களுக்கு சீட் கம்பேரிசன் வந்து ஆக்டிவாவில் கொஞ்சமாக பெட்டராக இருக்குது டியோ கம்பேர் பண்ணுறப்போ. டாப் ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ஹேண்ட்லிங் ஆகட்டும் ரெண்டுமே டிட்டோ சேமாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு மைலேஜ் ஏர்னிங் ஸ்கூட்டர் ரெண்டுமே. அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் கூடுதலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆக்டிவாக ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இல்லை உனக்கு ஸ்டைலிஷாக தான் வேணும், சைடு ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ்லாம் வேணும், கொஞ்சம் டிராஃபிக்கில் எஜைலாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக டியோ 110க்குமே போகலாம். 2 ஸ்கூட்டருமே சைட் பை சைடு அட் அ டைம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே சூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு டாப் ஸ்பீடை பொறுத்தவரை 85 போகும்னு சொல்லிட்டேன். மற்றபடி நீங்கள் மைலேஜ் அட்டன் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி 40லேருந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீட் ரேஞ்சில் ரைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மைலேஜ் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ BS6 OBD 2B தான் இது. பிக்கப்பும் மாடரேட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ரைட் பண்ணிக்க வேண்டியதான். 50 அப்படிங்கிற மைலேஜ் வந்துட்டு உங்களுக்கு அந்த எக்கானமி ஸ்பீட் லிமிட்டில் தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 ஸ்கூட்டர்லையுமே ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டு தான் வேல்யூ ஃபார் மணி. அது ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். பேசிக் எல்லா விஷயங்களுமே அந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் இருக்குது. அது கூடவே உங்களுக்கு டைப் சி டு டைப் சி சார்ஜிங் போர்ட் வேணும்னா வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ரெண்டுமே ஓகே தான். பட் இதே டீலக்ஸ் போகிறீங்க, இப்போ ஆக்டிவா 110 டீலக்ஸ் போகிறீங்கன்னா இன்னும் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அதில் பேசிக் ரீட் அவுட்ஸ் தான் இருக்குது. கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ நீங்கள் சைடில் பார்க்குற அச் ஸ்மார்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அலாய் வீல்ஸு அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த சார்ஜிங் போர்ட் இந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எல்இடி செட்டப்பு அது அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா 10,000 ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆக்டிவா 125 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் காசு கூட வரும். நீங்கள்
ஆக்டிவா 110 டீலக்ஸ் போகிறதுக்கு ஆக்டிவா 125 நீங்கள் போயிடலாம். இதில் டியோ 110ல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஸ்டாண்டர்ட்லையுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு எல்இடி செட்டப் வந்திருக்கும். எல்இடி செட்டப் அந்தளவுக்கு டியோ டீலக்ஸில் பவர் அவுட்புட் நல்லா இல்லை. ஸோ இதுதான். அப்புறம் மற்றபடி டைப் சி சார்ஜிங் போர்ட் வேணும்னா வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ 2 ஸ்கூட்டர்லையுமே ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் போகிறது பெட்ரு. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 ஸ்கூட்டர்லையுமே டீலக்ஸோ இல்லை ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட் ஆக்டிவா 110ல் மட்டும்தான் இருக்குது. அதுவுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எனிவே டியோ 110 பொறுத்தவரை எனக்கு ஸ்போர்ட்டி நேச்சராக வேணும், பட் BS4 அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க, அது ஏன்னா உங்களுக்கு இந்த மைலேஜ் தான். பிகாஸ் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி 5 இயர் ஓல்டு 2020 மாடல் நினைக்கிறேன். அதுவுமே இப்போ வர 48 km/லிட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதுக்காக அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அந்த BS6ல் குறைச்சிருக்காங்க. ஸோ 2 ஸ்கூட்டருமே மைலேஜ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்போர்ட்டி அண்ட் கொஞ்சம் டிராஃபிக்லலாம் போகிற மாதிரி வேணும்னா டியோ, இல்லை வந்துட்டு டே டு டே யூஸ் ஃபேமிலி யூசேஜுக்குனா ஆக்டிவா 110. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். 2 ஸ்கூட்டருமே உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறத. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ் கைஸ்.